வணக்கம் மக்களே. நீங்கள் அதிகமாக லாங் ரைட் போகிற பழக்கம் இருக்குதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு செயின் செக்கர் வாங்கி வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த செயின் செக்கரில் 2 வெட்ஜஸ் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த வெட்ஜில் உங்களோட புது செயினும் 50% தேய்மானம் ஆகிற செயினும் வந்து இதுக்குள்ளே நிற்கும். இதை தாண்டி இன்னொரு அடுத்த வெட்ஜில் ஒரு 75% உங்களோட செயின் தேயுது அப்படின்னா இதுலேயும், அதுக்கு மேலே தேஞ்சிட்டு இது உள்ளே மொத்தமும் போயிட்டு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செயினை ரீப்ளேஸ் பண்ண வேண்டி வரும். செயின் செக்கரில் உங்கள் செயின் 100% காலியான பிறகு கூட நீங்கள் செயினை மாற்றலை அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை உங்களோட ஃப்ரீ வீல் அல்லது கெசட்டில் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த பல்லு இதுக்கு மேலே உள்ள எல்லா பல்லுமே நல்லா இருக்குது. இந்த ஒரு பல்லை மட்டும் கஸ்டமர் நல்லா போட்டு அடிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு பல் மட்டும் உங்களுக்கு இந்த இதுக்கும் உங்களுக்கு வேறுபாடு தெரியுது. அது மட்டும் தனியாக தேஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் புது செயின் போட்டாலும் அந்த பல்லில் வந்து அவங்களோட செயின் வந்து நிற்காது, ஸ்லிப் ஆகிட்டே தான் இருக்கும். பிறகு இந்த கஸ்டமர் மாற்றின மாதிரி நீங்களும் உங்களோட கெசட்டை மாற்றுற மாதிரி ஆகும். கெசட்டு மட்டும் கிடையாது, உங்களோட செயின் வீலையே நீங்கள் மாற்றுற மாதிரி ஆயிரும். ஏன்னா இது உங்களுக்கு இந்த பல் வந்து இவங்க அடிச்சிருக்காங்க நல்லா, அதை விட மோசமாக இந்த பல் தேஞ்சிருக்கு. உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும், கூம்பு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த பல் அவங்க பயன்படுத்தவே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் செயினை நீங்கள் ஒரு 2500 3000 கிலோமீட்டருக்குள்ளே மாற்றலை அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும். அது உங்களுக்கு 1க்கு 3 செலவு எடுத்து வச்சிடும். உங்களோட சைக்கிளில் பல இடத்துல நீங்கள் வந்து உங்களோட பணத்தை மிச்சப்படுத்தலாம்னு நினைக்கலாம். ஆனால் அந்த செயினை மாற்றுறதுல மட்டும் நீங்கள் பணத்தை மிச்சப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து லோக்கல் செயின் வாங்கி போட்டாலோ இல்லை நீங்கள் 2500 கிலோமீட்டர் டு 3000 கிலோமீட்டர் நீங்கள் செயினை மாற்றலைன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரீ வீல் அல்லது கெசட், உங்களோட செயின் வீல் எல்லாமே தேஞ்சிரும். அதிகமான ரூபாய் வந்து நீங்கள் அதுக்கு செலவு பண்ணுற மாதிரிரும். அதுக்கு ஒரு நல்ல செயின் வாங்கி போட்டு நீங்கள் ஓட்டுறது ரொம்பவே நல்லது. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆட்கள் 5000 6000 கிலோமீட்டர் கூட ஓட்டியிருக்கிறாங்க. அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் நார்மலாக ஊர் சுற்றிகளாட்டு ஓட்டுறவங்க, அவங்களுக்கு வந்து பெருசாக தேய்மானம் ஆகாது. ஆனால் இந்த நீங்கள் ரேசர் கேட்டகரியில் இருக்கிறீங்க, ரொம்ப அதிகமாக பவர் போடுறீங்க, ரொம்ப அதிகமாக மலை ஏறுறீங்க, உங்கள் செயினை நீங்கள் மெயின்டைன் அதிகம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் 2500 3000 கிலோமீட்டருக்குள்ளே உங்களோட செயினை மாற்றியே ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சைக்கிள் டாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். பாய்.